போயிருக்கும்போது விஜில் வந்திருந்தான். அங்கேருந்து அந்த அனாதை பிள்ளைகளுடைய ஒரு ஹாஸ்டலில் தான் அங்கே இருந்தாங்க. சொல்லுமா சொன்னான், தாத்தா why the children didn't have a chapel என்று சொன்னார். அப்பொழுது நான் அன்னைக்கு தான் யோசித்தேன், எவ்வாறு இந்த பிள்ளைகள் நாளை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நமக்கு இருக்குது போதுமென்று நினைப்போம், ஆண்டவருக்காய் கொடுப்போம். ஹல்லேலூயா. நாம இன்னும் வேணும் என்று சொல்லுகிறவர்களா இல்லாதபடிக்கு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நாம மகிமைப்படும். ஹல்லேலூயா. தேவராஜ்யம் கட்டப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த போது அநேக வேத பாதகரும் யூதர்களும் கூட அவரை விசுவாசித்தார்கள். அவளை பார்த்து சொன்னார், உங்க பாரம்பரியத்திலே நின்று விடாதப்பா, இன்னும் உன்னுடைய பாரம்பரியத்தை பெருமை பாராட்டி விடாதே, சத்தியத்தில் நிலைத்திரு, சத்தியத்தை கைக்கொண்டு சொன்னார். 8:31 வாசிக்கலாம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராய் என்னுடைய உபதேசத்தில் உன்னை போல பிறனை சென்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனின் தாயும் கனம் வேண்டும் என்று சொன்னார். நீ அந்த மோசேயுடைய ஆகமத்தில் சொல்லப்படுதானே காணிக்கைகளை கொடுத்து விட்டு நீ அது உங்கள் அப்பாவுக்கு உங்களுடைய பெற்றோருக்கு போதும் என்று நினைக்காதே. அருமையான சகோதரி சகோதரிய, இன்றைக்கும் கூட தகப்பனின் தாயும் நீங்கள் கன வேண்டும் என்று ஆண்டவர், அது அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுக்கு சீஷராக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, அது போல இல்லை. தன்னுடைய தகப்பனையும் தாயும் யாரெல்லாம் நேசித்திருக்கானோ ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டாலும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வைப்பார், அவன் ஜெனரேஷன் ரொம்ப வாழ்ந்து சுகத்து இருக்கும். ஹல்லேலூயா. நான் அதை பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னோடு கூட இந்த நாளில் பழகிறதா இந்து சகோதரன் உண்டு. அவர் அடிக்கடி சொல்வார், என்னுடைய பெற்றோரையும் என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் நான் கண்களாம கடைசி வரைக்கும் அவனுக்கு நான் பார்த்துக்கணும், அவளுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம். நான் அன்னைக்கு பெரிய பதவியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்துக் கொள்வார், என் சந்ததியை ஆசீர்வதிப்பார் என்று சொல்ல ஒரு இந்து சகோதரன் நான் சொல்வதை கேட்டிருக்கிறேன். அதோடு அருமையான நம்முடைய ஆண்டவர் நம்மையும் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கற்பனை வேண்டும் சொல்லி உபாகமம் 8:6 சொல்லுகிறது. கற்பனை கைக்கொள்வது ஆண்டோடைய கட்டளையா இருக்கிறது. நான் நேரம் கடந்து போகிறேன். உபாகமம் 8:6 ஆண்டோடைய கற்பனையை நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது சொல்லி ஆண்டவர் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றும் போது உபாகமம் 19:8-9 நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவர் விஸ்தாரமாக வாசிங்கள். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 8-9. Deuteronomy chapter 18 verses 8 and 9. நீ தேவனாக்கத்தில் அன்பு கூர்ந்து என்னாலும் அவர் வழியில் நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கைக்கொண்டு அதன்படி செய்து உன் தேவனாய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தால் அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தில் குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுவதனால் உன்மேல் இரத்தப்பழி சுமராதபடிக்கு இந்த 3 பட்டணங்களும் அல்லாமல். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடங்களை ஆண்டவர் விஸ்தாரமாக்குவார், நம்ம எல்லைகள் விரிவாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனையில் நிலைத்திருக்கும் போது, கடைப்பிடித்திருக்கும் போது, உண்மையாய் அது இருக்கும்போது, ஆண்டவருடைய கற்பனையில் உண்மையாய் இருக்கும்போது கர்த்தர் நம்ம இருக்கிற இடங்களை விசாலமாக்குவார். ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட மாட்டான், பக்கத்துல சீட்டில் இருக்க நமக்கு போட்டியா வர மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை விசாலமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை விசாலத்திலே நிறுத்தினீர் ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். என்னை கண்மலையிலுமே நிறுத்தினீர் ஆண்டவரே என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்வதை பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைகள் நம்முடைய வாழ்க்கையில அது எப்பொழுதும் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில், நம்ம இருதயமாய் பலகையில அது எழுதப்பட்டிருக்க வேண்டும். அருமையானவர்களே, அது இருதயத்தில் மாத்திரம் இருந்தா போதாது, தியானித்து நம்முடைய வாழ்க்கையில அதன்படி நடக்கிறவர்களா நாங்கள் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல 2 ராஜாக்கள் 23:3 அது ஒரு உடன்படிக்கை என்று அங்கு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தாப்புல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புவதான கனி கொடுக்கிறவர்களாய், கனி நம்மிலே நிறைந்திருக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் 15:8 வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய
வார்த்தையில நிலைத்திருக்கணும். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கும்போதுதான் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. திரளான கனிகளை கொடுக்க வேண்டும் சொன்னா, அநேக ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னா, இல்ல அநேக ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்க வேண்டும் சொன்னா, நம்ம கனம் பெற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரோடு கூட அவருடைய வார்த்தையில நீ எப்பொழுதும் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய இடத்துல அன்பு உண்டா? அங்கே கலாத்திலே சொல்லப்பட்டதான ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் உண்டா என்று ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. அன்பு, அடக்கம், சமாதானம், சாந்தம் நம்மிடத்தில் உண்டா என்று ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்தில் அது அழகாய், அது அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தியம் சொல்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துல கசப்பு இருக்கிறதா என்று ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். கசப்புகளை அவற்றை மாற்றிவிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஆவியின் கனி. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு சொல்றார், கனியை தேடி வருகிற காலமாக இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வரப்போகிறார். கனியை தேடி வருகிற காலமாக இருக்கிறபடினாலே உன்னுடைய கனி எப்படி இருக்கிறது யோசித்துப்பார். நீ கனி கொடுக்கிறவனா இருக்கிறாய் என்று யோசித்துப்பார். ஆண்டவருடைய கட்டளைகளும் நிலைத்திருக்கிறாய் என்பதை யோசித்து பார்க்கும்படியாய் ஒரு நிமிடம் நான் ஒப்புக் கொடுக்கும்படியாய் நான் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நான் பேசுகிற எனக்கும் அது அப்ளிகபிள் ஆகும் என்று மறந்து விடுவதில்லை நான். ஹல்லேலூயா. இந்த வசனம் இருவரும் கருக்குள்ள பட்டை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த ஆவி நிறைந்ததான கனி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8:13 வாசிக்கலாம். மாம்சத்தின்படி நம்ம நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நடக்காம ஆவியின்படியாய் நான் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8:13-14. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒரு செல்ஃபிஷ் இருக்க கூடாது நம்ம வாழ்க்கையில. நான் எனக்கு இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, எல்லாவற்றிலும் நான் சந்தோஷமா இருக்க நினைக்காத. உன் கண்ணின் காட்சியில் நடக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நியாயத்தில் நடத்துவார். வார்த்தையிலே உண்மையுள்ளவனா இரு, ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலே நம்ம நினைக்கிற எண்ணங்களையும் நியாயந்திருக்கிற ஆண்டவர் என்று சொல்லி என்னுடைய சத்திய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய பார்வைகள் எல்லாம் ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையா அது இருக்கும்போதுதான் உண்மையாய் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ரோமர் 15 வாசிக்கலாம். நம்ம மற்றவருடைய பலவீனங்களை தாங்கணும். மற்றவருடைய பலவீனத்துல அவனை அழுத்தி அடிச்சு போடக்கூடாது. ஹல்லேலூயா. பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு பலவீனம் எங்க இருக்குன்னு பார்த்து அவனை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடக்கூடாது. அவனுடைய பலவீனத்துல அவனை திடப்படுத்த வேண்டும், அவனை உற்சாகப்படுத்த வேண்டும், அவனை உயர்த்தும்படியாய் அவனுடைய ஆத்துமாவை இன்னும் உற்சாகப்படுத்தி அவனை ஆண்டவருக்கு என்று அதிகமாய் கனி கொடுக்கும்படியாய் அவனை என்கரேஜ் பண்ணும்படிய இல்ல இதுதான் சமயம் என்று சொல்லி நம்ம அடிப்பதற்கு யாரும் முயற்சிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி அவர் மங்கி எறிகிற தீயை அணையாத கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முறிந்த நாணலை முறியாத ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மங்கி எறிகிற தீயெல்லாம் நான் இன்னும் பிரகாசிக்கும்படியாய் இன்னும் அவளை என்கரேஜ் பண்ணுவோம். அங்கே ஒடிந்து கிடக்கிற நாணலெல்லாம் அவர் நிறுத்தி ஆண்டவனுடைய சத்தியத்தில் நிறுத்திருக்கும்படியாய் நான் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களுக்கு செய்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய நடக்கைகளிலே, நம்முடைய செய்கைகளிலே நம்ம மற்றவர்களுக்கு இடலாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்விதமாக நடக்கணும்னு சொல்ல காரியங்கள் இல்லை. ரோமர் 14:20-21. போஜனத்து நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையா இருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுவதற்காவது தவறுவதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது எதுவாயிருந்தால் அவைகள் ஒன்றையும் செய்யாதிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அருமையா இந்த ஆலோசனை மற்றவனுக்கு நம்ம எந்த விதத்திலும் இடையூறா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. மற்றவன் இடையூறா இருந்தா என்ன பண்ணணும்? சின்ன பிள்ளைகள் இடையூறா இருந்தா களத்தில் என்ன கட்டணும்? இயந்திரங்களை கட்டி கடலுக்குள்ள போட்டுரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் போட்டுருவார். அருமையானவர்களே, மற்றவர்கள் இடரலா இருக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையா வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:20 விதமாக ஒருவனும் தன்னுடைய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவரி சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். எனக்கு என்று அந்த சுயமாய் அல்ல, மற்றவனுக்கு என்று சொல்லி யாரெல்லாம் சொல்றோமோ
கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார், அவனை இன்னும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்ம வீட்டு பிள்ளை என்னுடைய